தாயே மகமாரி எந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு நினச்சினோ அதே ஊருக்கு மறுபடியும் வந்துட்டேன். என்னால் மற்றவங்களுக்கு வாழ்க்கை வீணாக போகணும்னு நினச்சேன். மறுபடியும் அதே சூழ்நிலைக்கு ஆளாகிட்டேன். நல்லா அவன் செய்யலுமா. அண்ணா நீங்களா எப்போ வந்தீங்க? இப்போதான் நம்பிட்ட. மக்கத்தொகை கணக்காக வேலை கிடச்சிக்குது. ஒரு வாரத்தை வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். ஆமாம், பவுன் எப்படிக்கிறா? அதை ஏன்னா கேட்குறீங்க? பவுனோடைய வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாதோ அது நடந்து போச்சுண்ணே. செம்பட்ட என்ன சொல்கிற? ஆமாண்ணே, பவுனோடைய வாழ்க்கையில் அந்த அசோக பையன் விளையாண்டுட்டானே. அது மட்டும் இல்லை, அதை தட்டி கேட்க போன கணபதியையும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டான். அதனால் அவர் படுத்த படுக்கையாவே கிடக்கிறாரு. செம்பட்ட நான் உடனே பவுனை பார்க்கணுமே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பவுன் இங்கே வந்துடுவா. அவளுக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வருவா. அப்புறண்ணே நல்லா இருக்கிறீங்களாண்ணே? நல்லா செம்பட்ட. சரிண்ணே, எதையும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதண்ணா. ஏதோ எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற மாதிரி ஓ வாழ்க்கையிலையும் விதி விளையாடிருச்சு. நாம் ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க நிம்மதியா இருக்கிற வழியை பாருங்கண்ணா. அம்மா நீங்களா? நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். நல்லா இருக்கிறீங்களா? அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேங்க. நீ நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ சாக மாட்டாம வாழ்னுமே வாழ்ந்துட்டுருக்கேன். எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேங்க. நான் இந்த ஊருக்கு வந்தப்போ என்னால் பிரச்சனை வந்து பயந்தேன். இங்கே உன் வாழ்க்கையே பிரச்சனையாக்குது. இது விதின்னு சொல்கிறதா இல்லை சதின்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுனே தெரியல. கவலைப்படாத, என் உயிரை கொடுத்தாச்சும் உன்னை வாழ வைக்கிறேன். இல்லைங்க, வாழ்க்கைங்கிறது கண்ணாடி மாதிரி. என் வாழ்க்கை எப்பயோ உடஞ்சி போச்சு. அதை நீங்கள் ஒட்ட வைக்க நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டணும்னு தோணிகிட்டே இருக்கு. அதனால்தான் உங்கள் முகத்தை பார்க்க கூட எனக்கு சங்கட்டமாக இருக்கு. சரி, எங்கள் அப்பா தேடுவார், நான் வரேங்க. செம்மட்ட நான் சொல்கிற மாதிரி செய்யு. சொல்ல அந்த அசோகர் ஆட்டத்தை அடைக்கிறேன். சரிண்ணா, சரிண்ணா, அப்படியே செஞ்சிடலாம். என்ன சுதா, உனக்காக 2 மணி நேரம் காத்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு லேட்டா வர? சுதா, என்னை 8 மணிக்கு வர சொன்னேன். நான் 4 மணிக்கே வந்துட்டேன். ஏமா இவ்வளோ லேட்டு? நான் கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். நீங்கள் முன்னாடியே வந்துட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஓ ஆமாம் சுதா, நான் தான் கொஞ்சம் நேரமாக வந்துட்டேன். சுதா, ஏற்காடு போகலான்னு சொன்னீங்க. கார் ரெடியாக இருக்குது.
போலாமா? சுதா ஊட்டி போலான்னு சொன்னியே, ட்ரெயின் டிக்கெட் ரெடி ஆகுது, போலாமா கண்ணு? சுதா, நாம் 2 பேரும் ஜாலியாக போகிற இடத்துக்கு கண்ட கண்ட நாய்களை வர சொல்லியிருக்கிறோம். சுதா, காதலர்கள் சந்திக்கிற இடத்துக்கு கண்ட கண்ட கழுதைங்களா இதை கூப்பிட்டு வருவேன். டேய், யாரா கழுதுனா? நீ யாரா நான் என்ன? போதும், நிறுத்துங்க. நான் உனதான சொன்னேன். நானும் உனதானே சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இப்போ எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன அசோக், டீசெண்டா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இந்த காதல் பசங்க எதுக்கு தான் சண்டை போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் பணத்துக்கு தான் சண்டை போடுவாங்க. வீணா போன அந்த பாலா போன பணத்துக்கு தான் சண்டை போடுவாங்க. ஓல்டு மேன், பார்த்து பேசு, இல்ல மரியாதை கெட்டு போயிடும். ஏயா இப்படி என் உயிரை வாங்குறீங்க? என் வயசுல நான் பார்க்காதா? அது போகட்டும். காதல் காதல் சொல்றாங்களே, நீங்க யார் காதலிக்கிற? நான்சென்ஸ், ஸ்டூபிட் மாதிரி பேசாத. நான் யாரையும் ஒன்றும் காதலிக்கல. காதலுங்கிறது ஒரு காகித பூ, கொஞ்ச நேரத்துல அது கசங்கி போயிடும். நான் யாரையும் கட்டிக்கணும்னு நினைச்சதில்ல, யாரையும் காதலிச்சதும் கிடையாது. நான் இவங்களோட ஃப்ரெண்டா தான் பழகினேன். இவங்க தான் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறாங்க. சுதா, நீ என்ன சொல்ற? நான் உண்மைதான் சொல்றேன். என்ன சுதா, 2 பேர்த்தையும் வர சொல்லிவிட்டு நீ என்ன கேப் மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கிறியா? நல்ல மலை மாதிரி தனம். அம்மா நீங்க கேட்டீங்களா? 2 பேர் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்களாம். போங்கப்பா, போய் பொழப்பு பாருங்க. நீங்க வாமா போலாம். யோ, அடிச்சேன்னு வச்சுக்கோ, கண்ணங்கள்லாம் திரும்பி போயிடும். இவங்க 2 பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீ என் கையை பிடிச்சிட்டு போலான்னு பாக்குறியா? போயா. யோ பெருசு, நாங்க தொட்டு தான் பார்த்தோம், நீ தோல் மேலேயே கை போட்டு போட்ட. அதுக்கெல்லாம் அனுபவம் வேணும் தம்பி. மல்லியப்பூ வாசம் மூக்க தொலைக்கும், மூச்சு முட்டை ஏறி சுட்ட கிளப்போம். மனசு பக்கு பக்குன்னுதான் தவிச்சு துள்ளுறப்போ, உடம்பு சட்டு புக்குன்னுதான் தழுவு சொல்லுறப்போ. ஒன்ன நான் தொட நீ தொட நாடி நரம்பு சுருண்டு சொக்குதம்மா. மல்லிகைப்பூ வாசம் மூக்க தொலைக்கும், மூச்சு முட்டை ஏறி சூட்ட கிளப்பும். தாப்பாள போட்டு புட்டு போர்வையத்தான் போத்திக்கிட்டு பாப்பாவ பக்குவமா பாராட்டணும். முன்னும் பின்னும் பார்த்து முத்தி
திரைய போட சத்தங்களை கேட்டு நித்திரையும் ஓட. மாங்கோயிலே பூங்கோயிலே மாமனின் வார்த்தைய மறுக்காம கேளு. ஏய், மல்லிகைப்பூ வாசம் முகத்தொலைக்கு மூச்சு முட்டையே சூட்ட கிளப்பு. கண்ணாளங்கட்டிக்கிட்டு காத்திருந்த வேலை கட்டு கச்சேரி வைக்கணும் இப்போ ராசாத்தியே. பூவால பானம் விட்டு மம்மதனம் தாக்க தொட்டு குவாம கூவுது எங்கே ராக்கோழியே. பால் இருக்கும் பானை பார்த்தவுடன் பூன பக்கம் வந்து வாழ ஆட்டுகிற வீர. பால் இருக்க பழம் இருக்க ஆரம்பம் ஆனது அடங்காத ஆசை. ஏய், மல்லிகைப்பூ வாசம் முகத்தொலைக்கு மூச்சு முட்டை ஏறி சூட்ட கிளப்பு. மனசு பக்கு பக்குன்னு தான் தவிச்சு துள்ளுறப்போ உடம்பு சட்டு புட்டுன்னு தான் தழுவ சொல்லுறப்போ உன்னை நான் தொட நீ தொட நாடி நரம்பு சுருண்டு சொக்குதையா. அச்சச்சச்சோ. ஓ மல்லிகைப்பூ வாசம் மூக்கத்தொலைக்கும் என் மூச்சு முட்டை ஏறி சுட்ட கிளப்பும். எனக்கு இந்தாங்க பால் சாப்பிடுங்க. நான் தான் ஏற்கனவே பால் சாப்பிட்டல. இப்ப இந்த இல்ல. லெமன் பகாடிய ஆ, சாப்பிட்றேன். ஆமாங்க, நீங்கள் ஏற்கனவே பால் சாப்பிட்டீங்க. ஆனால் அது என் விருப்பம் இல்லாமல் சாப்பிட்டீங்க. இப்போ நான் என் விருப்பத்தோடு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற இந்த எங்கள் அக்கா சொன்ன மாதிரி லெமன் பக்காடி உடம்புக்கு நல்லது இல்லைங்க. ஆனால் நான் கொடுக்குற இந்த பால் நம்ம உறவுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஓ, இன்னைக்கு நமக்கு 2 பேத்துக்கும் முதல் இரவா? ஆ அந்த ஆமாங்க, கர்மம் தான் ஏற்கனவே முடிஞ்சு போச்சே. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட், முதல் உறவும் கூட. ஆனால் அன்னைக்கு நீங்கள் என்ன பகலில் தானே கெடுத்தீங்க. அப்புறம் எப்படி அது ஃபர்ஸ்ட் நைட் ஆக முடியும்? அது ஃபஸ்ட்டு டே தானே. அப்படின்னா இதுதானே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். நீ என்ன சொல்ற? இப்போ தானே சொன்னேன். நீங்கள் அன்னைக்கு என்ன ரேப் பண்ணது டே டைமில் தான். அப்போது நைட்டுனா அது இப்போ தானே. அப்போது இதுதானே ஃபர்ஸ்ட் நைட். ஏண்டி என் மேல வழக்கு போட்டு மிரட்டி திருமணங்கிற சிறையில பூட்டி வச்சுட்டேன். திமிர்ல பேசுறியா? இல்லைங்க, இந்த சிறைக்குள்ளே நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். என்னடி முறையை பத்தி நீ பேசுற? காதலிக்கிறத ஒருத்தனை, கட்டிக்கு போறது வேற ஒருத்தனையா? ஏடி காம பசிக்கு அவனையும், காலம் பூரா வாழ்க்கை நடத்துறதுக்கு என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிற. ஏய், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், அண்டமே இடிஞ்சு மண்டை மேல விழுந்தாலும் காதலிக்கிறவனே
கரம் பிடிக்கிறவ தாண்டி கருப்புள்ள பொண்ணு. ஏண்டி அவனை வேதனையில தவிக்கி விட்டுட்டு என்ன கட்டிக்கிட்டு சாதனை பண்ண போறியா? உன்ன நான் என்ன சொல்றேன்னே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது நரகம். அண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் இது சொர்க்கம். இங்கே பாருங்க, நான் அவரை காதலிச்சேன். ஆனால் என்னைக்கும் எல்லாம் மீறி நான் போனதே கிடையாது. நீங்கள் என்னை கற்பழிச்சிங்க. அதுக்காக தான் கல்யாணங்கிற பேரில் நானே எனக்கு விலங்கு போட்டுக்கிட்டேன். இதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? முதலிரவா, இனிமேல் நீ என்கிட்ட எந்த உறவையும் எதிர்பார்க்க முடியாது. கனின்னு இன்பத்தை அனுபவிக்கலாம்னு வந்திருப்ப. ஆனா இன்னைக்கு உன்னை பட்டினி போட்டாதாண்டி என்னோட ஆத்திர அடங்கும். அதனால நீ கண்டவங்கிட்ட போயெல்லாம் நினைக்காத. கவலைப்படாத, உன்னையும் தொடுவேன். எப்ப எனக்கு விருப்பமா அப்பப்ப தொடுவேன். அந்த கதிரவனோட வரவுக்காக அந்த வானம் எப்பவும் காத்துட்ருக்குமா? அதே மாதிரி என் கணவர் உங்களோட வரவுக்காக நானும் காத்துட்ருப்பேன். காத்திருந்து காலங்கள் போச்சுன்னு பாட்டு வேணா பாடலாம். ஆனா அதுல எந்த பலனையும் நீ எதிர்பார்க்க முடியாது. பசங்க கூப்பிடுறாங்க, பார்ட்டி ரெடியா? வரட்டுமா கண்ணு? கடவுளே, என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. தாலி தான் முக்கியம்னு இந்த தருதலையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த தருதலை என்னைக்கு திருந்த போகிறானோ, என் வாழ்க்கைக்கு என்னைக்கு வெளிச்சம் வரப்போதோ. சுதா, என்னையா பட்டி காட்டான்னு சொன்ன? உன்னை நான் எப்படி முட்டாளாகன்னு மட்டும் பாரு. என் நண்பை எழுதி கொடுத்த கவிதைய நான் எழுதுற மாரி உங்ககிட்ட நடிக்க போறேன். என்ன எழுதிட்டு இருக்கீங்க? கோடையில் குளம் வற்றிவிடுது என்று கொக்கு கவலைப்படக்கூடாது. மீண்டும் மழைக்காலம் வருகிறது. மழைக்காலம் வந்துவிட்டது என்று நதி குதிக்கக்கூடாது. அதோ வெயில் காலம் விரைவில் வருகிறது. இருட்டிய போது ஏற்றி வைத்த விளக்க விடிந்த போது அணைக்க தெரியாதவன் விளங்க மாட்டான். ஏன் குதிரை ஏன் தேருன்னு காடு மேடெல்லாம் ஓட்டினா அது கால்வாயில் கவுந்து விடும் என்று கர்வம் பிடித்தவனுக்கு தெரியாது. கவிதை வரிகள் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, நான் கொடுத்த புக்கை படிச்சு பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குதா? உங்க அற்புதமான கவிதை வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? ஐ மீன் கவிதையை சொன்னேன். ஆமா, அன்னைக்கு வெளியில போலான்னு சொல்லிட்டு என்னையும் வர சொல்லிட்டீங்க, அப்புறம் அவனையும் வர சொல்லிட்டீங்க. இது என்னங்க நியாயம்? இங்க பாருங்க, அதனால என்ன இருக்கு? நம்ம 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் போகலான்னு சொன்னேன். அதுல எதுவும் தப்பு இல்லையே. சரி, நீங்க அதாவது காதலிக்கிறீங்களா? காதலுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இது வரைக்கும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நான் பார்த்து அனுபவிச்சதில்லை. இனிமே கிடைச்சா பார்த்துக்கலாம். அப்ப நீங்க யாராவது திருமணம் செஞ்சுக்க நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் அப்படி நினைக்கல. இதுக்கு மேல வாய்ப்பு இருந்தா பார்த்துக்கலாம். உங்களோட எண்ணங்கள் நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள். சரி, இந்தாங்க, இந்த புக்கை படிங்க. வாழ்க்கையோட தத்துவமே அடங்கியிருக்குது. சரிங்க, நான் போயிட்டு வரட்டுமா? போய்தாகணுமா? போகலைன்னா பொழுது போயிடுமே. பொழுது போனா தானே பொழப்பு பண்ண முடியும். இந்த குறும்புத்தனம்
தனமான பேச்சு எனக்கு கொள்ளை அடிக்குது. அப்ப என்ன பிடிச்சிருக்குதுன்னு சொல்லாம சொல்ற அப்படிதானே? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தே மொச்ச குழம்பு வச்சு எடுத்தே மாமாவே உனக்காகத்தான். கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன் மொச்ச குழம்பும் வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்காகத்தான். உச்சி மலை காத்துல உச்சத்துல வேர்க்குது மச்சமுள்ள மாமன மல்லிக்கட்டு பாக்குது பச்சை புள்ள மனசு தாங்கல. ஓ பந்தி வச்சு பசிய தீக்கல. கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தே மொச்ச குழம்பும் வச்சு எடுத்தே ஆமாடி அதுக்காகத்தான். உச்சி மலை காத்துல உச்சந்தல வேக்குது மச்சமுள்ள பூவத்தான் மல்லு கட்ட பாக்குது பக்கம் வந்து பொரசி பார்க்கவா பந்தி வச்சு பசிய தீக்கவா. மாங்கொழுந்தே பூங்கரும்பே மறி கொழுந்து நாத்தே தாங்கிக்கடி தழுவிக்கடி தாழம் பூவு காத்தே. மாங்கொழுந்தே பூங்கரும்பே மறி கொழுந்து நாத்தே தாங்கிக்கடி தழுவிக்கடி தாழம் பூவு காத்தே. ஆத்திரத்தில் கண்டு புட்டே சாத்திரத்தை விட்டு புட்டே ஆம்பளைய கிள்ளி புட்டே வீம்பு பண்ண சொல்லி புட்டே. இறைக்காத நீரு இது இளப்பஞ்சு தேரு உருக்காத தங்கம் இனி உனக்காக பொங்கும். வெத்தலைய மாங்கிழிக்கவா மத்ததெல்லாம் மெதுவா சொல்லிக்கவா. கிச்சிலி சம்பா கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன் மொச்ச குழம்பும் வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்காகத்தான். சேல குட்டி சாஞ்சு புட்ட சிங்க குட்டி நீதா சேத்தனைக்க காத்திருக்கும் தங்க கட்டி நான்தா. சேல குட்டி சாஞ்சு புட்ட சிங்க குட்டி நீதா சேத்தனைக்க காத்திருக்கும் தங்க கட்டி நான்தா. ஆத்தங்கர முல்லா மொட்டு பூத்துருச்சி வெக்க விட்டு ஆசையில தொட்டு புட்டேன் நெஞ்சுக்குள்ள ஜல்லிக்கட்டு புடிவாரமானே ஒரு கடிவாளம் போட்டேன் மலை நாட்டு தேனே ஒன்ன மடி மேல சாச்சேன். சொக்குப்பொடி ஒண்ணு வச்சு புட்ட சொக்கி சொக்கி அதுல சிக்கிக்கிட்டேன். கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தே மொச்ச குழம்பும் வச்சு எடுத்தே ஆமாடி அதுக்காகத்தான். உச்சி மலை காத்துல உச்சத்துல வேர்க்குது மச்சமுள்ள மாமன மல்லிக்கட்டு பாக்குது பக்கம் வந்து வருசு பார்க்கவா பந்தி வச்சு பசிய தீக்கவா. கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தே
மொச்ச குழம்பு வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்காகத்தான். என்ன ரோஜா என்னவா என்ன வந்திருக்கிற? ஏயா அவருக்கு உள்ள ஏதாவது இருந்தா தானே வரத்துக்கு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அவர் வந்தா. சரி சரி, நீ மாசமாக்குறதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். யோ நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் வயிற்றுக்குள்ள ஒன்றும் இல்லை, அதனால அவர் வந்து நான் அவரை பார்த்துக்கிறேன் சரியா? ஆமா, அவன் பவத்தில் என்னமோ பூச்சாட்டுருக்குன்னு சொன்னாங்களே, அதுக்கு தான் மறந்து கொண்டாந்துருக்கிறேன். அப்படியா? சரி கொடு. ஏண்டா டேய் செல்வாயா, அன்னைக்கு தானே சொன்னேன் உன்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு. டே உனக்கு வவத்த வலிக்குன்னு சொன்னாங்கடா, மறந்து கொண்டு வந்திருக்கிறேன். என்னடா மறந்தா? ஏண்டா அன்னைக்கே ஒரு டப்பாவில் கொடுத்த, அதே நிற்காத போயிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு என்னடா கொண்டு வந்த புதுசா? டே உனக்கு வவத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு யோசனை மறந்து கொண்டு வந்திருக்கேன்டா. அது என்னடா மறந்து செல்வாயா, ஒழுங்காகவும் பேசி தொலைய மாட்டேங்கிறா. டேய் சரி குடிச்சு பாரா தெரியும். பார்க்குறேன். ரோசா ஒரு கூட தண்ணி போய் எடுத்துட்டு வாமா. டேய் இதுக்குடா செல்வாயா தண்ணி ஒரு பாக்கெட் எடுத்து வைக்க சொல்ற? நீ குடிச்சாதான் நல்லா இருக்கும். டேய் என்னடா வயிற்ற கலக்கிற மாதிரி வவுத்துக்குள்ள ஏதோ சத்தமா கேக்குது? என்னடா பின்னாடி வேற வேட்டி நனைஞ்சு போச்சு? டேய் அது அப்படித்தாண்டா வரும், தண்ணி தண்ணியா வரும். ரோஜா அந்த பக்கெட் எடுத்து அந்த பக்கத்தில் வை. எதுக்குடா அந்த பக்கெட்டு? டேய் உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, மூடிட்டுடா. டேய் அப்படியே பேசிட்டுறா, சொதப்பி விட்டுறாத, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். என்ன ரோஜா எனக்கும் ஓவத்தை கலக்கிற மாதிரி இருக்குது? ரோஜா எனக்கு ஒரு முத்தம் கொடு ரோஜா. என்ன ரோஜா கிட்டே வரமாட்டேங்கிற? யோ அவர் வேற வந்துருவாரியா, அதெல்லாம் வேணாம். அவெல்லாம் வரமாட்டான், நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு. யோ அவர் முன்னெல்லாம் வேணாயா. ஆமா வந்து என்ன மயிர புடுங்க போறான், முத்தம் தான் கூட. ஏய் செல்வாயா இன்னொரு டப்பா தண்ணி குடுறா. ஏய் என்னடா ஆச்சு? ஏண்டா டே ஏண்டா செல்வாயா, யாரு பொண்டாட்டி கூட யாரா ஜாலியா இருக்கிறது? ஏண்டி புருஷனுக்கு வாவத்தை கலக்குதுன்னு சொல்லி அவன் பாத்ரூம்ல ஓடிட்டு இருக்கிறான், நீ இவன் கூட ஜாலியா கலாம்னு பேசிட்டு இருக்கிறியா? இரு என்னால் தொக்கம் தாங்க முடியல, மூளைப்பாது ஒயின் ஷாப்பு பிளாக்கில் போய் சரக்கு வாங்கி குடிச்சுட்டு அப்புறம் வந்து உங்களை பேசிக்கிறேன். போய் குடிச்சுட்டு அங்கேயே சாவுடா. ரோஜா என்னை வந்து கட்டிப்பிடி ரோஜா. அவன் வரமாட்டான், வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ ஐயோ அம்மா வவத்தை கலக்குத. யோ உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்னன்னா உன்னை தொட்ட ஒன்று எனக்கும் வவத்தை கலக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. ஐயோ எனக்கு வயிறு கலக்குதியா. உனக்கு என்னடி ஆச்சு? நல்லா தாண்டி இருந்தா. தெரியலையா, எனக்கும் கலக்குது. 20 நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு தண்ணி தண்ணியா வருதுடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. அப்பா அவனுதான் சல்வாயம் ஒன்று தீமா பண்ணிட்டு போயிட்டான். யோ எனக்கும் டேங்கர் திறந்து விட்ட மாதிரி போயிட்டே இருக்குதுயா. உனக்கு வருதா? எனக்கு அது மாதிரி தான் கலக்கிக்கிட்டே இருக்குது. இரு நம்ம 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து போகலாம். யோ இருயா, முதல்ல நான் தான் போவேன்.
ஆரம்பத்துலேருந்து நான் தான் போயிட்டு இருக்கிறேன். முதல்ல நான் தான் போவேன். யோ முதல்ல நான் போயிட்டு வந்துடுறியா, அதுக்கப்புறம் நீ போயா. வேணாம் இரு. டேய் மறுபடியும் நான் தான் போவேன். டேய் என்னடா இது கருமம், நீ இரு நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி இருங்க, 3 பேரும் சேர்ந்தே போவோம். 3 பேரும் சேர்ந்தே போயிடலாம் வா. வா போலாம். ஐயோ ஏய் பவுனு, எனக்கு தெரியல, நான் சுதாடி. ஏய் சுதா, என்ன ஆளே மாறி போயிட்ட? ஆளே மாறினதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஏண்டி எத்தனை தடவை நான் சொல்லியிருப்பேன் இந்த கல்யாணம் கருமம் இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு. என்னடி எல்லாரும் மகத்தான மாங்கல்யம்னு சொல்லுவாங்க, நீங்கள் மதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். பின்ன என்ன, இந்த தாலிங்கிற ஒரு வேலையை கட்டிட்டா போதும், இந்த ஆம்பளைங்க ஆடுற ஆட்டம் இருக்குது. அப்பா பாப்பா, இதெல்லாம் நம்ம கேரக்டருக்குலாம் செட் ஆகாதுடி. இல்லடி, என்னதான் பயிராக இருந்தாலும் அதுக்கு வேலி போட்டு வைக்கிறாங்க, நதியாக இருந்தாலும் அதுக்கு தடுப்பு போட்டு வைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு தாலிங்கிற வேலி முக்கியம் தாண்டி. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. தாலிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒரு கயிறு தான், அது மட்டும்தான் நான் நினைக்கிறேன். எனிவே நீ நல்லா இரு, பத்திரமா உடம்பு பார்த்துக்கோ, வரேன்டி. அவளா வந்தா ஏதேதோ பேசினா, இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? காலம்தான் பதில் சொல்லும். ரோஜா ரோஜா ரோஜா, எங்க ரோஜா போயிட்ட? வா ரோஜா. அடா என்ன ரோஜா இது? மாமா இங்க பாத்தியா கர்ப்பம்? அடி எப்படி இது ஒரே நாளையில இவ்வளவு பெருசா வயிறு? மாமா எனக்குலாம் தெரியாது மாமா, அந்த கணேஷ் இருக்கான்ல அவன் தான் கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டான். ஏண்டி எருமைக்கு பிறந்தவள ஒரே நாளையில எப்படி இவ்வளவு பெருசா உன் வயிறு? ஏன் மாமா, நாங்க தொட்டா மட்டும் உங்களுக்கு பெருசாகுதுல்ல, அதே மாதிரிதான் எங்களுக்கும் பெருசாகும். ரோஜா இது மாரி அசிங்கமா பேசாத. ஐயோ மாமா, நான் சொன்னதை தப்பா எடுத்துக்காத. நான் உங்க மனசு தொட்டா பெருசாகுதா அதை தான் சொன்னேன். ஏன் ரோஜா, ஒரே நாளையிலே 9 மாசம் ஆன கர்ப்பிணிய வேர்ல்டுலயே இங்க தாண்டி பாக்குறேன். இங்க பாரியா ஓல்டு மேன், உன்னை கல்யாணம் பண்ணி 9 நிமிஷம் ஆகுது, இது வரைக்கும் என்னை தொடல. ஆனா அவரு ஒரே நிமிஷத்துல என் வயிறு நப்பிட்டாரு. கணேஷ்னா கணேஷ் தான். யோ இந்த விஷயத்துல வேகமும் இல்லைன்னா விவேகமும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதியா. இதுல வேற உனக்கு விவேகம் வேறயா? ஏண்டி வாந்தி எடுக்கல வயிற்றுல? இது நிஜமால இது குழந்தையே இல்லை. ஆமா ஏன் ரோஜா, என்ன வவுறு அதுக்கெல்லாம் அவ்வளவு பெருசு ஆகுது? யோ பார்த்தா தெரியல, 9 மாசம் ஆகுது. என்ன ரோஜா, இரு ஒரு நிமிஷம் காதை வச்சு பாக்குறேன். சவுண்ட் ஒரு மாதிரியா வருது, குழந்தை இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. டே கணேஷ், நீ ஊர்ல மட்டும் இருந்தீனா குடியிருக்க இடமே இல்லாத போயிருந்தா. ஏண்டா பிள்ளை கொடுக்கறது நீ, பேர் வாங்குறது நானாடா? சரி டே, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன்டா. ரோஜா அந்த உள்ள இருக்கிற துணி எடுப்பாரு, அப்பதான் தெரியும். எடு 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 வெளியே எடு. யோ 10 நிமிஷம் இந்த புடவையை உள்ள வைக்கிறதுக்கே இந்த பாடுபடுறேன், அதுல 10 மாசம் குழந்தைய வேற சமைக்கணுமா? ரோஜா நேராவது, வா போலாம். யோ இன்னைக்கு வேலையா, நாளைக்கு வச்சுக்கலாம். சரி நாளைக்கு வச்சுக்கலாமா? இல்ல இல்ல நாளைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கலாம். இல்ல அடுத்த நாள் வச்சுக்கலாமா?
யோ 3 நாளைக்கு சுத்தமா முடியாது. அப்புறம் அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? ஆமா, உன் வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கிடுச்சா? யோ என்ன விளையாடுறியா? எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கோ. சரி சரி வா ரோஜா போலாம். பவுனே 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 நல்லா இருக்கிறியம்மா? அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகேம்மா. எனக்கு அப்பா மாமா எங்கே போயிட்டு வர? எங்கேயும் போகலீங்க ஐயா. எந்த பூஜைப்பா? என்னமோ வந்துட்டேங்க. ஓசல் இல்லை அப்படி இல்லை இல்லைங்க. சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டேப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? எனக்கு கண்ணு முன்னாடி பார்க்க முடியல. அப்ப நல்லம்மா என்னமோ காசுப்பட்டு கஷ்டப்பட்டு நல்லா இருக்கிற. நல்லா இருக்கேப்பா. அப்பா காஃபி சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கிற. மாப்பிள்ளை நல்லா வச்சிருக்காப்புல. என்ன நல்லா வச்சிருக்காருப்பா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நல்லா சாப்பிடு. அப்பா நல்ல வீரர் சூர் மறந்துடாத. யாரா இருந்தாலும் அடிப்பேன், யாரா இருந்தாலும் என்னை கூப்பிடவே இல்லையேப்பா, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாதானப்பா? கண்ணு நம்ம வீடு எப்பயுமே திறந்து, எப்போ வேணாலும் நீ வரலாம் கண்ணு. வா கண்ணு வா. நான் ஒன்று சொல்லட்டுமா? தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி இப்படி அழுதுட்டு இருக்காதீங்க. இருக்கிற தைரியமும் எனக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடும். அப்பா வீரரு பார்த்தே இல்லையா முன்னாடி எப்படி இருந்தேன்? ஆத்துக்குள்ளே தீ பிடிச்சா யாரு வந்து தீயணப்பா? ஆத்துக்குள்ளே தீ பிடிச்சா யாரு வந்து தீயணப்பா? பூச்செடிக்கு வேறு பக பூமியிலே யாரு துணை? கண்ணு தூங்கவும் இல்ல, மனம் ஏங்குது உள்ள. இன்னுமா உனக்கு அந்த விஷயம் புரிய? வயசு பத்தல வாடிய மடிய மடி. ராத்திரி நடுராத்திரி ராத்திரி நடுராத்திரி கட்டிலையும் போட்டு கதை சொல்ல வேணும். விடிஞ்ச பின்னாலும் அது முடிஞ்சிடாதம்மா. தட்டி தட்டி பார்ப்பேன்
தீரம்மா ராத்திரி நடுராத்திரி கண்ணு தூங்கவும் இல்ல மனம் ஏங்குது உள்ள உண்மைதான் எனக்கு அந்த விஷயம் புரிய வயசு பத்தலவா ஆரையம்மாடியம்மா கட்டி வச்ச சேல கசங்குனதால மாத்தி கட்டு நீயும் கண்ண மூடி வாங்குற கட்டழகி என்ன கட்டிக்கிட்ட பின்னே வெக்கப்பட்ட நானும் இனி என்ன பண்ணுவேன் வீசும் காத்துல என் ஆசை தவிக்குது ஆசை ஆசைதாவும் மீச மேலதான் போதை தீரல இன்னும் பாதி வேகல ராத்திரி நடுராத்திரி ராத்திரி கண்ணு தூங்கவும் இல்ல மனம் ஏங்குது உள்ள இன்னுமா உனக்கு அந்த விஷயம் புரிய வயசு பத்தல வாடிய மழைய மடு ராத்திரி நடுராத்திரி ராத்திரி நடுராத்திரி என்ன ஹோட்டல் சாப்பாடா? ஆமாங்க, நானே ஒண்டி கேட்டேன். வீட்டில் சாப்பிட்றதுக்கு என்ன வீட்டுக்காரியா இருக்கிறா? என்ன நீங்கள் என்ன சாப்பிட வந்தீங்களா? இல்லை இல்லை, நான் அசோகை பார்க்க போனோம், சரி காஃபி சாப்பிடலான்ட்டு வந்தேன். சர்வர் 2 காபி கொண்டா. ஆமாம், நீங்கள் நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்ருக்கலாமே. உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? இடுக்கு இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்குற மாதிரி ஆகி போயிடும். உங்களுக்கு எதுக்கும் வீண் சிரமம்? டீ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. எனக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அப்படியா? வாங்க என் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். என்னை ஏமாத்தி என் கற்பையை சீரழிச்சிடா பாவி. நல்லா இருக்கேடா. நிறுத்தடி சும்மா. எதுக்கடி சும்மா அழட்டுகிற? நீ அதான் நாகரிகத்தில் வளர்ந்த பொண்ணுன்னு சொன்னீல. ஏன் அந்த கருவு கலைக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அதை செஞ்சுட்டு போவியோ சும்மா நீடுறது கத்திக்கிட்டு? டேய், என்னை ஏமாத்தி என் வாழ்க்கையை சீரழிச்சது இல்லாம ஆமநகர் திமிரில பேசிட்டு இருக்கியா? இது உன்னோட கொட்டத்தை அடைக்க போட்ட நான் போட்ட திட்டம்.
இனிமேட்டு உனக்கு நடத்த கட்டவங்கிற பட்டம். பவனே, அடியே பவனே, உள்ள என்னடி பண்ணிக்கிறீங்களா? ஏண்டி நான் கூப்பிடுது உன் காதல உழுவுல? இல்லைங்க, இடுப்பு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அத்தா கொஞ்ச நேரம் படுத்துறது. என்னடி உன் இடுப்பு வலி போட்டு ஒன்ன மாட்டுது? ஓய் தமிழர் எடுத்துடி. ஆமா, சைடிஸ் என்ன பண்ண? அதுவாங்க, முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். ஏன் சிக்கன் மட்டன் என்னாச்சு? இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணிட்டேனா, அதான் அது எதுவும் செய்யலை. பாரு, இதெல்லாம் உங்க ஒப்ப மூட்டில் வச்சுக்கணும், இங்க கிடையாது. வெள்ளிக்கிழமை இதெல்லாம் போய் தமிழர் எடுத்துருவோம். கூலிங் பத்தல. எனக்கு உண்மையாவே எனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குதுங்க, என்னால நடக்க முடியலங்க. என்னடி சும்மா நடிக்கிற? போய் எடுத்துட்டு வாடி. எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இது ஓபன் பண்ணு பண்ணு. ஏய், கூலிங் பத்தல, உள்ள போய் பாட்டில பிரிச்சு இருக்கு, அதை எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வாடி. ஓடிங்கரே. பாத்துமா பாத்து. அப்பா, ஏயா வாயு வயிறுமா இருக்கிற புள்ளிய இப்படி எட்டி உதைக்கிறியே, நீ ஒரு மனுஷனா? உனக்கு ஈவ இருக்கமே இல்லையா? யோ, நீ யாரியா? இங்க எதுக்கே வந்த? அப்பா, இப்ப எதுக்குப்பா இங்க வந்தீங்க? நான் தான் உங்களை வராதன்னு சொன்னேனே. ஏப்பா இப்படி பண்றீங்க? பெத்த மனசு பித்து. அண்ணா, புள்ள மனசு கல்லாயிடுச்சுப்பா. நீங்க போங்கப்பா. என் புருஷன்கிட்ட நீங்க அவமானப்படுறத பார்க்கற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லப்பா. நீங்க போங்கப்பா, தயவு செஞ்சு எங்க வீட்டை விட்டு போங்கப்பா. அப்பா, எனக்கு எனக்கு உடம்பு ரொம்ப முடியல. ஒரு வாரம் எங்க அப்பா வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டுமா? ஓ, என்கிட்ட தீனி பத்தல்னு ஓ உன்னோட பழைய காலங்களை பார்க்கறதுக்கு போறியா? ஏங்க இப்படி என் மேல அபாட்டமா பழைய போடுறீங்க? ஏங்க சத்தியமா சொல்றேன், என் பிள்ளை மேல சத்தியமாவும் சொல்றேன். எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலங்க. என்ன நம்புங்க. என்னடி பத்திரி வாசம் போடுற? என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஓடு காலிக்கு பிறந்த பிள்ளை தாண்டி.
எதா இருந்தாலும் யோசனை பண்ணி பேசு. எடியா கையா என் மனைவி மாரி என் பொண்ணு பத்தி பேசாத. கையடியாங்கிற மா போமா, துணிமணி எடுத்துருவாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ எங்கேயும் போவாண்டா, எல்லா மயிரும் எனக்கு தெரியும். ஓடிக்கிட்டு உள்ள போடி. போமாட்ட போமாட்ட. பாவி, ஏண்டா என் பொண்ணு இத்தனை வாரம் சித்திரவாத பண்ற? அப்பா எரிமலையா பொங்க வேண்டியனா அமைதியா இருக்கிறேன். அப்பா அவர் என் புருஷன், என்ன அடிக்க உதைக்க எல்லாத்துக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. நீங்க போயிடுங்கப்பா. அப்பா போங்கப்பா. இனிமே இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன். நான் செஞ்ச பாவம் பொங்கி வழியும், அது போற பாசம் ஏங்கி திரியும். பால் குதிச்ச பொங்கி வழியும், அது போற பாசம் ஏங்கி திரியும். மூடி வச்சாலும் தெரியாம போவாது, யார் தடுத்தாலும் அரை போல ஓயாது. ரத்தத்தோடு வந்த பந்தம் விட்டு போகுமா? சொந்தம் இன்னும் ஊஞ்சல் என்றும் அறுந்து போகுமா? பாச பூந்தோட்டம் அதில் வாசம் என்னாடும், பாச பூந்தோட்டம் அதில் வாசம் என்னாடும். உட்காருங்க. உடம்புக்கு என்ன பிரச்சனை? ஏட்டாகிட்ட சொல்கிறேன். நேரத்துக்கு பசி எடுக்க மாட்டேங்குது. உடம்பு பூரா பிப்பை எடுக்குது. நல்லா பார்த்து சொல்லுங்க சார். எடுத்து விடுங்க. கேட்குற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லலாம். சொல்லுங்க டாக்டர். உங்களுக்கு விலைமாதல் கூட அதிகமாக தொடர்புக்குதாம்மா. ஏன் சாமி? ஏதோ ஒன்று அப்போ அது ஏதோ ஒரு அவுச்சத்துக்கு ஏதோ ஒன்று அப்போ ஏதோ ஒன்று வச்சுருப்போங்க. என்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லு. மறைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை டாக்டர். அது அப்படி ஒன்றும் இல்லை டாக்டர். என்கிட்ட நீ உண்மையை மறைச்சினா உன்னை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. ஏதோ அவசரத்துக்கு ஒன்று ரெண்டு ஏதோ அப்படி இப்படி இருக்கும். சரி, ரத்தத்தில் வந்து HIV வைரஸ் கலந்துருக்குது. என்ன டாக்டர் எப்படி சொல்ற? பல பெண்களோட தொடர்பு வச்சா இந்த நோய் வரத்தான் செய்யும். சும்மா கிடைக்குதுன்னு போனா எல்லா நோயும் வாங்கிதான் ஆகணும். அந்த மாதிரியே நினைச்சா கூட நான் காப்பாற்ற முடியாது. என்னையா பெரிய டாக்டர், இந்த வயிற்று சரி பண்ண முடியல, இது ஒரு டாக்டரா? உன்னை எந்த வைத்தியத்தாலும் சரி பண்ண முடியாது. நீ கிளம்பு. போயா, நான் வேற டாக்டர் பார்க்குறேன். போயா. உன்னை எந்த வைத்தியத்தாலையும் சரி பண்ண முடியாது. நீ கிளம்பு. சார் வணக்கம். உடம்புக்கு என்ன பிரச்சனை? அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு என்ன சொல்கிறதுனே தெரியல. அம்மா, சாமி கிட்ட உங்கள் மனக்குறையை சொல்கிற மாதிரி டாக்டர்கிட்ட வந்து உங்கள் பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். சார் நான் கர்ப்பமாக இருக்கேன். நல்ல விஷயம்தாம்மா. இதில் என்ன உனக்கு பிரச்சனை? அதை கலைக்கணும். என்ன சொல்கிறீங்க? உங்கள் புருஷனுக்கு பிடிக்கலையா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆகலையா? என்ன நாகரிக காலம் இது? ஆமாம் சார், என்னை ஒருத்தன் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான். அதனால் நான் இப்போ மாசமாக இருக்கேன். கொண்டனோட கருவாக இருந்தால் கையெடுத்து கும்பிட்டு ஏற்றுக்கலாம். ஆனால் இது கண்டனோட கருவு, இதை கலைச்சே தீரணும். வயிற்றுல இருக்கிற கருவு கலைக்கிறது ரொம்ப பெரிய பாவமா? நீ அவர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு
முடிவு பண்ணுங்கம்மா. இல்ல சார். கலைக்காதீங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செஞ்சு இந்த கருவை கலைச்சிருங்க. இல்ல என்ன நானே அழிச்சுக்குவேன். அவசரப்படாதம்மா, வாங்க. டாக்டர் கொஞ்சம் இருங்க. சுதா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் ஏமா இது மாதிரி பண்ற? என்னம்மா டாக்டர், நாங்கள் கொஞ்சம் 2 பேரும் அவசரப்பட்டோம், அந்த கோவத்தில் இங்கே வந்துட்டாங்க, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க டாக்டர். என்னம்மா நீ? அவரே ஒத்துக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அவர் கூட வாழாம இந்த முடிவு வந்துக்கிறா. இனிமே இதே மாதிரி ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா நானே கேஸ் ஃபைல் பண்ணி உன்னை ஜெயில் அனுப்பிடுவேன். பார்த்துக்க. உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? எதுக்குடா ஏன் வாழ்க்கை இப்படி சித்திரவதைப்படுத்துற? இங்கே பாரு சுதா, நான் இந்த ஊருக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போதே உன்னை நான் மனைவியாக அடையணும்னு ஆசைப்பட்டுட்டேன். நீ அதுக்கு இடம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வழியை நான் பார்த்துக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன் கேட்டுக்கோ, செத்தாலும் சாவனே தவிர உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்டா. என்ன சுதா, தற்கொலை பண்ணிக்க போறியா? உங்களை மாதிரி பொம்பளைங்களா அதுதாங்க என்ன பண்ண முடியும்? ஆம்பளைங்கள என்னைக்குமே அடக்கி ஆள முடியாது. பேசாம என்னையே கல்யாணம் பண்ணிக்க, ஏன் கட்டுப்பாட்டில் இருந்துட்டு போ. அப்படி ஒரு நிலைமை எனக்கு என்னைக்கு வராது. ஆம்பளைங்கிற திமிரில் பேசிட்டு இருக்கியா? உன் ஆம்பளைங்கிற திமிரை அடக்கி நான் எப்படி வாழ்றேன்னு பாருடா. கேட்டு தான் போற. டேய் கணக்கு, உனக்கு ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கா, மயக்க மருந்து. டேய், இன்னைக்கு உங்க பொண்டாட்டி ஒரு கை பார்க்காத விட மாட்டேன்டா. ரோஜா, ரோஜா. யோ, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க வந்து? இங்க பாரு ரோஜா, 2 மட்டும் மருந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்று வந்து மயக்க மருந்து, ஒன்று வந்து ஆண்மீன மருந்து. இந்த பர்சனுக்கு, உங்க பிரசனுக்கு இந்த மருந்தை கொடுத்தா உடனே இன்னொன்று சாப்பிட்டுன்னு வச்சுக்க, நீ கருப்பமாயிருவ. சரி சரி, முதல்ல அதை கூட நான் போய் கலக்கிட்டு வரேன். யாரா இது? கணேசா? ரோஜா, ரோஜா. என்ன ரோஜா, இந்த பரதேசி நாய் காப்பியா? மாமா, அது வந்து உண்டா, நான் முதல்ல குடிக்கிறேன். மாமா குடிச்சிட்டீங்களா? நல்லா இருக்குது. இரு இரு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். யோ, அவர் அதை குடிச்சிட்டாரியா? சரி, ஆமா, எந்த மருந்து கலை கொடுத்த? யோ, அதுதான் எனக்கு எதுன்னு தெரியலையா. சரி, எனக்கு ஒன்று கொடு, நான் ஒன்று குடிச்சு பார்க்குறேன். சரியா? ஆமா ஆமா, எனக்கு என்ன மயக்க வர மாதிரி இருக்குதே. அட, மருந்தை மாற்றி குடிச்சு நாட்டு இருக்குது. அப்படியே இன்னைக்கு என் பொழப்பே வீணா போச்சு. நாசமா போச்சு. ரோஜா, ரோஜா. யோ, எதுக்கே இப்படி கத்திட்டு இருக்க வந்தீங்க? ரோஜா வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. ரோஜா வந்துருச்சு. ஆமா, பாத்ரூம் போனியே, வந்துருச்சா? அது இல்ல ரோஜா, அது இல்ல ரோஜா, எனக்கு வேகம் வந்துருச்சு. ஐயோ மாமா, என்ன நீங்க? ரோஜா எனக்கு வந்துருச்சு. மாமா, மெதுவா கண்டுபிடி. எதுக்குமா இவ்வளோ இப்படி கண்டுபிடிக்கிறீங்க நீ? மெதுவா மெதுவா கண்டுபிடிங்க, உங்க வலிக்குது மாமா. ஐயோ, ரோஜா வா, நாம 2 பேரும் போலாம். யோ, இங்க பாரு, எங்க மாமாக்கு வேகம் வந்துருச்சு. உங்க மாமன் 6 அடிச்சிருச்சு, கிழிச்சுட்டானா? ஆமா. யோ, எங்க மாமா 6 தடவை அடிச்சிட்டாரு. இதுக்கு மேல இங்க இருந்து ஒண்ணு கிழிக்க போறதில்ல. போயிட்டு 6 மாசம் கழிச்சு வா. ரோஜா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க. சரி சரி. செல்வாயா, முதல்ல இடத்த காலி பண்றா.
என்னைக்கா இருந்தாலும் கட்டண பொண்டாட்டி தாண்டா கட்டலுக்கு ஆகுவா. அடுத்தவன் பொருளுக்கு என்னைக்குமே ஆசைப்படாதடா செல்வாயா. டேய், மாற்றான் தோட்டத்து மல்லிகை என்னைக்குமே மணக்காது. ரோஜா, இந்த கெழுட்டு பையன்கிட்ட போவாத, நான் பாத்துக்கிறேன். யோ, யாரு பார்த்த கெழுட்டு பையன்? அவ்வளவுதான் அவனைய. ரோஜா, நாம வா போய் கட்டில் வேலையை ஆரம்பிக்கலாம். யோ, நீ முதல்ல கிளம்பு, எங்களுக்கு நேரமாச்சு. ரோஜா, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் ரோஜா. ஏய், போய் தொலைடா, முதல்ல இந்த சீனை விட்டு போடா. ரோஜா, நான் இந்த ஊரை விட்டே போறேன். நல்ல வார்த்தையா 4 வாழை சொல்லி அனுப்பு ரோஜா. சரி. நல்வாக்கு நீ கோடடி, நான் 4 நாளில் வந்துடுவேன். கண்ணே நல்வாக்கு நீ கோடடி, நான் 4 நாளில் வந்துடுவேன். செல்வ களஞ்சியமே, ஏ சின்ன கல்லு மோதிரமே. செல்வ களஞ்சியமே, ஏ சின்ன கல்லு மோதிரமே. நம்பி மரம் இருக்கு கண்ணே சஞ்சலா, உன்னை நம்பி நான் இருக்கேன் சோகா குஞ்சலா. உலக இன்ப வெள்ளத்திலே ஒன்னா நீஞ்சலாம், இந்த உலக இன்ப வெள்ளத்திலே ஒன்னா நீஞ்சலாம்.